ஸோ கைஸ் ஆக்சுவலி விபூதி வாட்டர் ஃபால்ஸு முடிச்சிட்டோங்க. கோகர்னாவில் இது நம்மளுக்கு வந்துட்டு டே 1 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வெஹிக்கல் ரெண்டல் எடுத்ததுக்கப்புறமா இந்த விபூதி ஃபால்ஸ் யானா கேவ் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஓகேங்களா. பட் கோகர்னாவிலேருந்து இது ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர் உங்களுக்கு தள்ளி இருக்குது. அண்டு கோகர்னாவில் இது வந்துட்டு முக்கியமான இடங்கள் பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விபூதி ஃபால்ஸ் முடிச்சிடுங்க. அடுத்ததாக நம்ம வந்திருக்க இடம் வந்துட்டு யானா கேவ். ஸோ மஞ்சுமல் பாய்ஸில் வருமே அந்த குணா கேவ் அந்த மாதிரி கிடையாதுங்க. இது ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிவன் அவர்களுடைய பக்தன் வரம் கேட்பார். என்ன வரம்னா, நான் யார் தலைமையிலையாச்சும் கை வச்சா அவங்க கல்லாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எங்கேயோ ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன், பட் ஞாபகம் இல்லை, அவங்க பேரெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஹிஸ்ட்ரியை தான் வந்துட்டு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெட்டில் படித்த வரைக்கும் அது உண்மையாக என்னன்னு எனக்கும் தெரியல. பட் அந்த ஹிஸ்ட்ரி பழசு, அப்போது நான் படித்த காலகட்டங்களில் பார்த்தது உண்மை தான், அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வந்துட்டு அவருக்கு வரம் கொடுத்துடுவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், சிவன் தலைமையிலேயே கை வைக்க போவார். இது ஒர்க்காகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன ஆகும், அதுக்காக சிவன் அவர்கள் வந்துட்டு பயந்து ஓடிடுவார். அந்த டைமில் நம்ம ராமன் ஏதோ அவதாரம் எடுத்து பெண்ணாக மாதிரி வந்து இவரை வந்துட்டு நடனம் ஆட சொல்லி கேட்குவார், காம்படிஷன் மாதிரி ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும், நான் பண்ணுற மாதிரியே நீயும் நடனம் பண்ணணும் அப்படின்னு அந்த நடனம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்படி தலையில் கை வைப்பார். அதையும் பார்த்து இந்த ஒரு வரம் பெற்ற அரக்கன் இருக்கான் இல்லைங்களா, ஸோ அவனும் அதே மாதிரி மேலே கை வைப்பான், அப்படியே கல்லாக மாறிடுவான். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த யானா கேவ் அப்படின்னு இந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. பட் இது இதிகாசத்தில் எதுலேயே வரும் இல்லைங்களா, கடவுள் பற்றின இதிகாசங்களில், அதில் உண்மையாக நடந்ததுக்கு அந்த இடம் தான் இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய டீப் ஃபாரஸ்ட்டுங்க இது. ஸோ இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங்கு, மேக்ஸிமம் மார்னிங் டைமு ஆஃப்டர்நூன் டைமுக்குள்ளே வந்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவிலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், மழை வந்துட்டு அதிகமாக பெய்யக்கூடிய இடம் வந்துட்டு சிரபுஞ்சி இல்லைங்களா. அதுக்கு அடுத்து மழை வந்துட்டு அதிகமாக பொழியக்கூடிய இடம் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்க ஆகும்பே. இது வந்துட்டு ஆகும்பே இந்த சைடு எல்லாமே சரௌண்டிங்கில் வர ஃபாரஸ்ட்டு. அதனால் இங்கே வந்துட்டு மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அண்டு லேட் நைட்டு நீங்கள் 6 மணிக்கு மேலெலாம் போனீங்கன்னா லைட்டிங்ஸு மழை எதுவும் இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே ஒதுங்கி நிற்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் இருக்கும்போதே இங்கேருந்து இடத்த பார்த்துட்டு கிளம்பிடுங்க ஓகேங்களா. மலையில் மாட்டிக்கினிங்கன்னா பெரிய ஃபாரஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். அண்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானா கேவ்ஸ் முன்னாடி வந்துட்டோங்க. ஆக்சுவலி அது நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். இன்னொன்று இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விபூதி ஃபால்ஸ் நம்ம போனோம் இல்லைங்களா, இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது லெப்பர்ட் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அது என்ன சொல்லுவாங்க, இருட்டினதுக்கு அப்புறமா அந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே ரோட்டில் நடமாடிட்டு இருக்கோம்ல, ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் 4 வீலர் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் சேஃப், பட் ஸ்டில் அதுவும் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் பார்த்து வந்துட்டு போங்க ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஒரு நிமிஷம், இவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் இது கேவ் இப்படி இருக்குன்னா வா, செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆக்சுவலி அந்த சைடு ஒரு கேவ் இருக்குது பார்த்தேன், அதுதான் ஆக்சுவலி கேவுன்னு நினச்சேன். பட் இது இன்னும் பெருசாக இருக்குங்க, பார்க்கணுமா? ஒரே நிமிஷம். பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. ஆக்சுவலி வா, இப்படி ஒரு மலைக்கு நடுவில், மலைங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே மரங்கள் மட்டும்தான் இருக்குங்க. ஆக்சுவலி சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாறைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எப்படி உருவாகிருக்கும்
பார்த்தீங்களா அந்த ஸ்டோன் பிளவாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒன்று இருக்குது, ஆக்சுவலி இந்த சைடு ஒன்று இருக்குது. ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ இங்கே இருக்குது ஒன்று பார்த்தீங்களா. இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? ஒருவேளை அவங்க சொன்ன கதை உண்மையாக இருக்குமோ? கண்டிப்பாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பட் அந்த கதை உண்மை அப்படின்னு ஏதோ ஒரு இதிகாசத்தில் நான் படிச்சிருக்கேன். அந்த இடம் இந்த இடமான்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் சான்ஸே இல்லைங்க, பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் இது கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ முன்னாடி போய் பார்ப்போம். அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே கீழே இறங்கி அந்த இதுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஆக்சுவலி கேவ் பக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இதை சுற்றி வர மாதிரி. ஆக்சுவலி இந்த கேவ் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. ஸோ அதை சுற்றி வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்படி மேலே போயிட்டு இந்த கேவை சுற்றி வரலாம். ஸோ நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, அது இதிகாசத்தில் இருக்குது. அதுவும் ஒரு கட்டுக்கதையாக தான் இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கீழே அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க செப்பரேட்டாக ஒரு சிவன் கதை சொல்கிறாங்க. ஸோ எது உண்மைன்னு தெரியல. அதுவும் வந்துட்டு கட்டுக்கதையாக இருக்கலாம், இது என்ன இது அப்படின்னே தெரியல அப்படின்றாங்க. 365 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி இது உருவாகிருக்காங்க. இந்த மாதிரி கேவு இங்கே சுற்றி ஏகப்பட்டதாக இருக்குது. பட் ஒரு 3-4 மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா, மற்றதெல்லாம் பூமிக்குள்ளே மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் அங்கே மேலே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வாவ், ஆக்சுவலி இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாருங்க மேலே. மேலே பாரு, பிரம்மாண்டமாக இருக்குங்க. செம்ம ஹைட்டு. இப்படிப்பட்ட இடம் எப்படிங்க உருவாயிருக்கும்? அத்தனை கோடி வருஷம் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக மேன்மேடாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். உள்ளே ஆக்சுவலி லைட்டிங் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, டோன்ட் மேக் நாய்ஸ். ஆக்சுவலி இதில் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ மேலே தேன் கூடு இருக்குது, சத்தம் போடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. வா, உண்மையில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தேன். இப்போ கூட வீடியோஸில் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் செம்ம. கோகர்ணா வந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கோகர்ணாவே ஆக்சுவலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். அதை பற்றின வீடியோலாம் அங்கே மெயினான ஒரு டெம்பிள் இருக்குது. நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இடம் இந்த குகை. செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலி. ரைட், நான் என் மூஞ்சே காமிச்சிட்ருக்கேன். இந்த சைடு பாருங்களேன். பாருங்கள் அந்த கல் எப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் இதாகி நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த கேவ் சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் தாங்க ஓப்பனு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இங்கே வந்துட்டு போகிறதுல. ஸோ சேஃபாக வந்துட்டு போங்க. ஸோ
ஆல்மோஸ்ட் முடிய போதுங்க. இந்த சைடு சுற்றி வந்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. செகண்ட். ஸோ அந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். பட் இன்னும் போயிட்டே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இதுதான் எண்டு. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை சுற்றி 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே அவ்வளோ குகை இருக்காங்க. இது கேவ்ஸ் ஆக்சுவலி. பட் அது அவ்வளோவா யாருக்கும் கண்ணுக்கு தெரியலையா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மண்ணில் வந்துட்டு மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலது மட்டும் ஒரு 4-5 மட்டும்தான் தெரியுது. அதில் மெயினானது 2. இது ஒன்று, ஆப்போசிட்டில் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அது ஒன்று. ஸோ யானா கேவ்ஸ் எப்படிங்க இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஸோ கைஸ், யானா கேவ் முடிஞ்சது. இப்போ இங்கேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம் கோகர்னாவில் ஏகப்பட்டதாக இருக்குது. இன்னொரு இடத்தோட நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். ஓகேங்களா? பாய்.